வெல்கம் டு பவானி ஃபிஷிங். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம புதுசாக கட்டின தக்கவலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். தக்கவலை வந்து எப்படி கட்டணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதை கட்டினாலும் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அது எப்படி மெட்டீரியல் சூஸ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவும் மேக்ஸிமம் பேருக்கு தெரியாது. மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக மீன் பிடிச்சி சேல் பண்ணுறவங்க, எக்ஸ்க்ளூசிவாக அந்த கறி மீன் மட்டும் பிடிக்கிற ஆளுங்க எங்கள் ஏரியாவில் நிறையா இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தக்கவலை போட்டு தான் கறி மீன், ஜிலேபி எந்த வகையான மீனாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக பிடிக்கலாம். வலைக்கு டேமேஜ் அதிகம் வராது. வலை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அதாவது நீங்கள் போயாங்கட்டின வலை யூஸ் பண்ணுறீங்க, அதாவது தக்க அதாவது பால், பிளாஸ்டிக் பால், செருப்பு தக்க இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ப்ராப்பராக வந்து நீங்கள் க்ளோஸ், அதாவது வலையை ஒன்று சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பராக மேல் கயிறு வந்து நிற்காது. அது வந்து நம்ம போயானும் கேப் இருக்கிறப்ப கீழே யூ ஷேப்பில் வரும். வலை விட்டு மீன் பிடிச்சிங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஆனால் இந்த வலையில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக நீங்கள் வலையை ஒன்று சேர்த்தும் போதும் வலை வந்து கீழே படுக்காது, மேல் கயிறு கீழே வராது. மேலே எவ்வளோ கேப்பில் இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணால் க்ளோஸ் பண்ண வந்துக்கலாம். வலையை நீங்கள் அப்படி ஒன்று சேர்த்தும் போது தான் வலைக்குள்ளே இருக்கிற எல்லாமே நம்மளால் பிடிக்க முடியும். அதுக்காக எங்கள் ஏரியாவில் மெயினாக பவானி சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தக்க வலை தான் ப்ரொஃபஷனலாக ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்காகவே இந்த மாதிரி வலை பண்ணுவாங்க. இவ்வளோ மேக்ஸிமம் யாரும் சேல் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் வலை எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த வலைக்கு பார்த்தீங்கன்னா குச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி தான் போட்டிருப்போம். இந்த குச்சி எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வரும். பார்த்தீங்கன்னா லென்த்து ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் ஹெவியாக தான் போட்டிருப்போம். ஆயமும் வந்து ஒரு 2.25 சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இது 2.60 mm வலை, 2.25 mm வரும், 2.25 விரல் வரும். அப்புறம் ஈயம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சுக்கு ஒரு ஈயம் போட்டிருப்போம். 4 இன்ச்சு 5 இன்ச்சுக்கு ஒரு ஈயம் வரும். 4 இன்ச்சுக்குள்ளேயே ஒரு ஈயம் வந்துடும். அதுக்கு லூஸ் ப்ராப்பராக நம்ம வச்சுருப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லூஸ் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. வெள்ளடி வச்சு தான் நம்ம வலைக்கு ஈயம் போடுவோம். அது உங்களுக்கு தெரியும் ஏன் போடுறோம், ஏன் போட சொல்கிறோன்னு. ஒவ்வொரு வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் வெள்ளடி வச்சு ஏன் நம்ம போட சொல்கிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் முறுக்கெடுத்த கயிறு தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். முறுக்கெடுத்த கயிறு யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். மெயினாக இந்த வலை பார்த்தீங்கன்னா கரிமீன் பிடிக்கிறதுக்கு ரொம்பவும் பிரமாதமான வலை. கரிமீன் பிடிக்கலாம், ஜிலேபி பிடிக்கலாம். நீங்கள் வந்து அதாவது இது வந்து ஆழமான பகுதியில் மெயினாக யூஸ் பண்ண முடியாது. ஏன் ரீசன் சொல்லுன்னா, இது வந்து ஈயம் நம்ம ஹெவியாக போட்டிருக்கோம். இந்த அதாவது ஒரு 5 அடி 6 அடி இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த வலையை விடும்போது இந்த வலை தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். அதாவது நீங்கள் 2 அடி இருக்கிற ஆழத்தில் விட்றீங்க அப்படின்னா மேல் தக்க வந்து 2 அடியில் பேலன்ஸ் ஆகிடும். இதே 5 அடியில் விட்றீங்க, 6 அடியில் விட்றீங்கன்னா இந்த வலை 5 அடி இருக்கிறதுனால 5 அடிக்கு தான் இது மேலே வரும். வலையை தூக்கிட்டு மேலே வராது. அதாவது தண்ணி எவ்வளோ இருக்கோ அந்த ஹைட்டுக்கு இந்த போதை மேலே தூக்காது. இது பேலன்ஸ் கரெக்டாக பண்ணணும். நீங்கள் எத்தனை ஹைட், அதாவது 5 அடி கீழே நீங்கள் எவ்வளோ வச்சிங்கனாலும் அந்த தண்ணி எவ்வளோ இருக்கோ அந்த லெவலுக்கு இது பேலன்ஸ் ஆகி கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். முறுக்கெடுத்த கயிறு யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பிளாஸ்டிக் கயிறு தான். பிளாஸ்டிக்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ரிமைனிங் இருக்கிறது வந்து அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிள் இருக்காது கயிறு. அதனால் நம்ம இந்த கயிறு மெயினாக யூஸ் பண்ணுவோம். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இதுவும் பிளாஸ்டிக் கயிறு தான், பட் இதுவும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி தான் கயிறு யூஸ் பண்ணியிருப்போம். இது ஆக்சுவலாக 2-3 வெரைட்டி இருக்கும் கயிறு. திக்னஸ் கோடு உள்ள கயிறு தான் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுவோம் மேல் கயிறுக்கு மட்டும். ஏன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு இந்த வலை யூஸ் பண்ணலாம். 2 வருஷம் 3 வருஷம் சாதாரணமாக கொண்டு போகலாம். நான் ஏன் நைஸில் போட்டிருக்கேன் அப்படின்னா, நைஸில் வந்து மீன் அதிகமாக கிடைக்கும். இல்லை வலைகளோட லைஃப் மீடியமாக தான் இருக்கும். பட் நான் வந்து அடிக்கடி மீன் பிடிக்க போக மாட்டேன். சண்டேஸில் மட்டும் போவேன், ஒரு நாள் போவேன். இது மீடியமில் போட்டால் எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இருக்காது. அதனால் நான் ஒரு 1/2 hour 1 hourக்குள்ள மீன் பிடிக்கணும்னு ஒரே காரணத்தினால இந்த வலை வந்து நான் வந்து எனக்காக தான் போட்டிருக்கேன். ரொம்பவும் ஒவ்வொன்றும் பார்த்து தான் போட்டிருப்போம். பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, இந்த வலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது வந்து குச்சி எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குச்சி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது கட் பண்ண குச்சி. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். நம்ம ஆற்றுக்கரையில் இருக்கும் இந்த குச்சி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குச்சி இது வந்து மெயினாக ஆத்தோரம் தான் இருக்கும். இந்த குச்சி செலக்ட் பண்ணுறது தான் இருக்கிறதுலேயே டஃப்பான ப்ராசஸ். இதை நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த வலை கட்டிடலாம். இந்த வலை அதுக்கப்புறம் மேல் கயிறு கட்டுறது ரொம்பவும் சேலஞ்சிங்கான டாஸ்க் தான். இது வந்து சாதாரணமாக எல்லாராலையும் புதுசாக கட்டுறவங்க ட்ரை பண்ண வேணாம், என்னோட சஜஷன். ஆல்ரெடி கட்டினவங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குச்சி எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டாக அதுக்கு ஆக்செப்டட் வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் வலை. குச்சி வந்து நார்மலாக இந்த மாதிரி யாரும் கட் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான். இதுக்கும் டைம் எடுக்கும். இது ஆக்சுவலாக ப்ராப்பராக கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் அது ஃபினிஷிங் பண்ணணும் ப்ராப்பராக. அது ஏன் ஃபினிஷிங் நம்ம பண்ணணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஏரியாவில் பர் இருந்துச்சுனாலும் நம்ம கட் பண்ணுற பிசுறு இருந்தாலும் நம்ம வலையில் வந்து வலை விடும்போது டிஸ்டர்ப் பண்ணணும். அதனால தான் நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த குச்சி எப்படி குவாலிட்டியாக இருக்குது, இது நல்ல குச்சி தானா எப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இது பாருங்கள், ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்கள், கேட்குதுங்களா? அப்புறம் இன்னொன்று செக் பண்ணல, சவுண்ட் நல்லா ஹெவியாக பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் என்ன சவுண்டு வருது அந்த சவுண்டு நமக்கு ப்ராப்பராகவே கிடைக்கும். மூங்கிலோட சவுண்டு நமக்கு கிடைக்கும்.
தெரியுதுங்களா? இப்படி இருக்குது, இந்த சவுண்டு வருது அப்படின்னா இந்த குச்சி குவாலிட்டியாக இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த உள்ள வந்து மேக்ஸிமம் ஃபுல் பண்ணியிருக்கும், ஃபில்லிங் ஆகிருக்கும். தெரியுதுங்களா? இந்த ஸ்பாஞ்ச் மெட்டீரியல் இருக்கும். இதுதான் நம்மளை வந்து வலையை மிதக்க வைக்கிறதுக்கான ஒரு மெட்டீரியல். இது வந்து ஃபுல்லாகவே ஃபில் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஃபில் ஆகிருந்தால் மட்டும்தான் இது வந்து மேலே மிதக்கும். ஃபில் ஆகலை அப்படின்னா அது வந்து நீங்கள் அதாவது முத்துறதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம். முத்துறதுன்னா பழசு, அதாவது அது விளைஞ்சி வர்றதுக்கு முன்னாடி அது கட் பண்ணியிருந்தால் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும். ப்ராப்பராக நீங்கள் அதை கட் பண்ணல அப்படின்னாலும் அந்த பிரச்சனை வரும். ஓகேங்களா? இது வந்து ஒரு 3 to 4 மந்த்துக்கு மேலே அந்த குச்சி வளைஞ்சிருந்துச்சு. அதாவது கரும்பு இருந்தால், கரும்பில் வரும்போது தெரியுங்களா, கரும்பில் வந்து பார்த்தீங்கன்னா விளைஞ்ச கரும்பு இருக்கும், பக்கத்தில் போத்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கரும்பு வரும். பட் இதில் இருக்கிற இந்த அடிக்கரும்போட டேஸ்ட் இந்த கரும்பு வராது. அதே மாதிரி தான் இதில் வந்து நம்ம வந்து விளைஞ்சதை எடுத்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி குவாலிட்டியில் கிடைக்கும். நீங்கள் விளையாது எடுத்தீங்கன்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஹெவியாக லோடு கொடுக்குறீங்க அப்படின்னா உடஞ்சிடும். இது வந்து நீங்கள் எவ்வளோ லோடு கொடுத்தீங்கன்னாலும் உடையாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் மெட்டீரியல் சூஸ் பண்ணணும். இது நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணி கட் பண்ணி பண்ணுறதுக்கு ப்ராசஸ் ரொம்ப டைம் எடுக்கும். இது நீங்கள் வந்து சாதாரணமாக அந்த குச்சி காஞ்சி குச்சலாக இருக்காது, இது ட்ரை ஆகாது சாமானியத்தில். இது வந்து நம்ம அந்த ஏரியாவிலேருந்து கட் பண்ணிட்டு வந்து அதை காய வச்சு அதுக்கப்புறம் இதை வந்து இந்தளவுக்கு ஷேப் பண்ணும். இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தளவுக்கு ஃபினிஷிங் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் பண்ணுவோம். ஓகேங்களா? ப்ராசஸ் ரொம்ப ஜாஸ்தி நண்பா, அது சாதாரணமாக ப்ராசஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஃபினிஷிங் வந்திருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு நான் அவளே அவுக்குட்டேன். 2 தடவை கட்டி விட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். First பண்ணுங்க. வலையை கட்டியாச்சுங்களா? வலையை பார்த்தீங்கன்னா தெரியும், லூஸ் நம்ம எந்த அளவுக்கு இது கொண்டு வந்திருக்கோம் நமக்கு பார்க்கும்போது தெரியும். லூஸ் வைக்கல அப்படின்னு சொல்லிக்கலாம், அவ்வளோ லென்த் வராது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் லூஸ் எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கும் அப்படின்ட்டு. பக்கத்தில் ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான், உள்ள வச்சு லாக் பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா இடையில லூஸ்லாம் ப்ராப்பராக தான் இருக்கும், தக்கை கீழேயும் லூஸ் ப்ராப்பராக வச்சுருப்போம். எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது. வலை சும்மா அப்படியே விட்டிங்கன்னா போதும், அந்த அளவுக்கு தெளிவாக நிற்கும் வலை. பார்த்தீங்கன்னா இந்த கேப் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடி கூட வராது, ஒரு அடி கம்மியாக தான் இருக்கும், ஒரு 10 இன்ச்சுக்குள்ளே தான் வரும், ஜாஸ்தி வராது. அந்த மாதிரி 10 இன்ச்சு கேப்புக்கு ஒரு தக்க வச்சு கொடுத்துருவோம். கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும், கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும் வலை எந்த அளவுக்கு அது பேக்ரவுண்டு பிளாக் வரணும், வலை எந்த அளவுக்கு லூஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. வலையை நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்களுக்கு தெரியுதா? இந்த அளவுக்கு பண்ணுவோம். நம்ம ஆயத்தை பொறுத்து கொஞ்சம் லென்த்து, அதே ஒரு 2.5 வரலாம் ஆயமான சொல்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்து கம்மியாக வரும். இது ஒரு 3 வரலாம் ஆயமான சொல்கிறேன், கொஞ்சம் லென்த்து கூட வரும். ஆயத்தை பொறுத்து கொஞ்சம் லென்த்து முன்ன பின்ன வரும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த வலை வந்து நம்ம வந்து ரேட்டு வந்து எப்படி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா 150 அடி வருது அப்படின்னா அந்த வலை ஒரு 3000 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு கம்மி இந்த வலை பண்ண முடியாது, ப்ராசஸ் ஜாஸ்தி. நான் சொல்லிக்கிறதே மார்ஜின் ப்ரைஸ் தான். கேஸ் 150 அடிக்கு மேலே வருது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணுவோம். 150 அடி மினிமம் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா வரும். இதே இன்கேஸ் நீங்கள் இது நம்ம நைஸில் பண்ணியிருக்கோம், இதே மீடியமில் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வலை வந்து இது கிலோ கணக்கில் நம்ம எடுத்து பண்ண போகிறது கிடையாது. இது வந்து நம்ம அடிக்கணக்கில் தான் சேல் பண்ண முடியும், ஏன்னா ப்ராசஸ் ரொம்ப ஜாஸ்தி. இது வெயிட் கணக்கில் நம்ம வந்து வேலை பண்ண முடியாது. இப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சுக்கு ஒரு ஈயம் போடுறோம் அப்படின்னா, அதாவது ஒரு 150 அடி வலைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே ஈயம் போடும். 1 கிலோவிலேருந்து 1.25 கிலோ ஈயம் பிடிக்கும். ஏன் அந்தளவுக்கு ஈயம் போடணும் அப்படின்னா இது வந்து அதை ஒதுக்கும் போது நமக்கு ப்ராப்பராக ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து பழைய ரொம்ப ட்ரெடிஷ்னலான வலை, புது மாடலோ அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்பவும் பழைய வலை. இந்த மாதிரி டெக்னிக்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா பிடிச்சிட்டு இருந்தார், அந்தளவுக்கு ரொம்ப பழைய காலத்தோட. இது இன்னும் இந்த வலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் வெளியே நிறைய பேருக்கு தெரியல. ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒரு மாதிரி இருக்கும். இது எங்கள் ஏரியாவில் இந்த வலை ரொம்ப ஸ்பெஷலான வலை. இந்த வலை வச்சுருந்தாலே ஒரு மதிப்பாக பார்ப்பாங்க, அந்தளவுக்கு ஒரு பெரிய வலை. இந்த வலை கட்டுறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆக்சுவலாக எங்கள் ஏரியாவில் ஒரு வலை 2 வலை போட்டாங்க அப்படின்னா இங்கே 2 வருஷம் 3 வருஷத்துக்கு வேறு வலை கட்டணுங்கிற ஒரு தேவையே இருக்காது. இதை வச்சு எல்லா சைஸ் மீனும் பிடிப்பாங்கப்பா. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது 3 வரலாயும் போட்டிருக்கோம், 3 வரலாம் இதுக்கான மீன் தான் மாட்டோம்னு நீங்கள் நினைக்கலாம்.
நம்ம ஒதுக்கி பிடிக்கிறப்போ ஜிலேபி, மிருகால், லோகு, கட்லா எல்லாமே லோகு கூட தப்பிக்க வாய்ப்பு இருக்குது, கட்லா கூட தப்பிக்க வாய்ப்பு இருக்குது, அதாவது குதிக்க வாய்ப்பு இருக்குது. வலைக்குள்ளே இருக்கிற மீன் வெளியே போக சான்ஸே கிடையாது. அது மேக்ஸிமம் லூஸில் மாட்டிக்கும். இல்லை அப்படின்னாலும் நம்ம ஒதுக்கிட்டு வரும்போது கரைக்கு கொண்டு வந்து கையில் எடுத்துடலாம். அந்த அளவுக்கு தெளிவான வலை. இது அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும். நம்மகிட்ட கட்டு வலையிலே இருக்கிறதுலே ரொம்பவும் கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப அதிக மீன் பிடிக்கக்கூடிய வலைன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் இந்த வலையை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரிசல்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஆல்ரெடி பிடிச்சிட்டு இருக்கீங்களுக்கு தெரியும் இந்த வலையோட ஒர்த்து என்னன்ட்டு. ஓகே கைஸ், இந்த மாதிரி வலை வேணும்னாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு ப்ரைஸில் கிளாரிட்டி வர மாட்டேங்குது நண்பா. அதனால் நம்ம வந்து ப்ரைஸ் கிளாரிட்டி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசிக்கலாம். இந்த வீடியோவில் அதை கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது. 10 நிமிஷத்துக்கு மேலே வேணாம் அப்படிங்கிறனால இந்த வீடியோ நம்ம கட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து எனக்காக தான். இந்த வலையோட ஃபிஷிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 2 to 3 டேஸ்க்கு மேலே நம்ம கழிச்சு இந்த வீடியோவோட நம்ம ஃபிஷிங் வீடியோ பண்ணலான்னு இருக்கோம். ஆக்சுவலாக இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு நிறைய பேர் தெரியாது. அன்றைக்கி ரியலாக இப்போ ப்ராக்டிக்கலாக போயிட்டு நம்ம ஆற்றுல இந்த வேலையை ஆற்றுல தான் யூஸ் பண்ணுவோம். கைஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நிறைய சந்தேகங்கள் கிளியராக இருக்க வாய்ப்பு இருக்குது. புதுசாக மீன் பிடிக்கிற நண்பர்கள் வந்து இந்த வலையை நீங்கள் தயவு செஞ்சு பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண வேணாம். ஆல்ரெடி பிடிச்சிட்ருக்கீங்க, எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குது ஃபிஷிங்கில் அப்படிங்கிறவங்க இந்த வலையை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ரெக்கமெண்டேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபிஷிங் வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. பாய்.